ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஆமென். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நேற்று இரவிலே சிந்தித்து முடித்த மக்கள் இந்த எக்கோவை கொஞ்சம் கட் பண்ணணும். எக்கோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண, இந்த டெம்போவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி. 149வது சங்கீதம் அதனுடைய ஆமென் 9ஆம் வாக்கியம். ஓகே, விட்டு 149 அதனுடைய 9ஆம் வாக்கியம். ஓகே. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஒரு முறை கூட எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அதுவும் அங்க எழுதியிருக்கு. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். நேற்று இரவிலே இந்த பகுதியை நாம் படிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் கடந்த இரவில் நம்மோடு பேசினார் என்று நான் உணர்கிறேன். நம்முடைய தெய்வம் கனப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு. ஒரு மனிதனில் சத்தியத்தை அறிகின்ற அறிவு பெருகும் பொழுது ஆமென், அவன் பரிசுத்தத்தில் வளர அவன் ஆசைப்படுவான். அவன் பரிசுத்தத்தில் வளர ஆசைப்படும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நேற்று இரவில் நாம் செய்தியை முடிக்கும் பொழுது ஒரு மனிதனை தேவன் கனப்படுத்தும்படி இரண்டு செய்யலாம். ஒன்று, கனப்படுத்துகிற தெய்வத்தை சார்ந்து கொள்ளுதல். ரெண்டு, ஆமென், பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நமது வாழ்வை விட்டு விலக்கி விடுதல். பாருங்க, ஆமென், நம்முடைய திருச்சபைகளிலே சில மனிதர்கள் வர ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதை நாம் உணர்கிறோம். சபை வளர்ச்சியில் நான் கண்டு ஆமென், இந்த 28 ஆண்டுகளில் நான் பார்த்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் ஆண்டவரண்டை வரும் பொழுதே அவருடைய வாழ்வில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பாஸ்டர், இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன் பாஸ்டர். ஒன்று வேண்டாம், ஒரு 3 வாரம் இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு ஒரு சகோதரியும் 2 பிள்ளைகளும் வந்தார்கள். கணவன் இல்லை அந்த சகோதரிக்கு. மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழை சகோதரி. வீட்டு வேலைகள் செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் இன்னைக்கு ஜோம் பண்ணி விட்டு ஒரு பையனுக்கு ஃபிக்ஸ் வரும். ஒரு வாலிப ஒரு 25 வயசு கிட்ட இருக்கும் அந்த பையனுக்கு. அவனுக்கு ஃபிக்ஸ் வருமா. அதனால தான் அந்த தாய் என்னிடத்தில் ஜெபிக்க அழைத்து வந்தாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணி விட்டுட்டு சொன்னேன், இன்னையிலிருந்து வித்தியாசம் இருக்கும். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும் பொழுது பார்ப்போம் என்னம்மா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பினேன். அடுத்த வாரத்தில் மறுபடியும் வெள்ளிக்கிழமை அதை போல தன் பிள்ளைகளை அழைத்து வந்திருந்தான். அவர்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்டேன், போன வாரம் உங்களுக்கு நான் ஜோம் பண்ணி அனுப்பினேனே, உங்களில் என்ன வித்தியாசத்தை கண்டீர்கள்? அவங்க சொன்ன வார்த்தை, பாஸ்டர், முன்னால எல்லாம் எனக்கு தூக்கமே வரா, இப்போ முழிப்பே வர மாட்டேன். முன்னால என்ன வர்றதில்லை, தூக்கமே வர்றதில்லை. இப்போ எனக்கு காலையில் பொழுது விடிஞ்ச பிறகு முழிப்பே வர்றதில்லை. இப்படி தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமான்னு கையை கூப்பிட்டு அழுதுருச்சு அந்த அம்மா. அது காரணம் என்ன? நம்முடைய தேவனிடத்தில் வரும் பொழுதே மாற்றங்கள் வர ஆரம்பித்து விடும். தேவனிடத்தில் வரும் பொழுது, நம்முடைய இயேசுவினிடத்தில் ஒருவன் வரும் பொழுதே வாழ்க்கையில் அவன் வித்தியாசத்தை ஆரம்பித்து விடுவான். போதகருக்கு கிருபை இருக்கிறதா வரங்கள் இருக்கிறதாங்கிறது ரெண்டாவது. அவன் வந்தது இயேசுவிடமானால் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேருடைய பிரச்சனை, இந்த பாஸ்டருக்கு கிருபை இருக்கா, இந்த பாஸ்டருக்கு இருக்காங்கிறதா கிருபை. பாபை சிந்தனை, கிருபை யாருக்கு இருக்கிறது இல்லை, நான் வருகிறது யாரிடத்தில் வருகிறேன். ஒருவன் கனம் பண்ணுகிறவரிடத்தில் வருவானே ஆனால், கனம் பண்ணுகிற தேவனிடத்தில் வருகிறவானே ஆனால், கனம் பண்ணுகிற கிறிஸ்துவனிடத்தில் வருவானே ஆனால் அவர் கனம் பண்ணத்தான் செய்வார். அவனுடைய வாழ்க்கை பகுதிகளில் அவனை கனவீனம் பண்ணுகிற தீய
தீய வழிகள் அவனை விட்டு விலகும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து விடுகிறது அல்லவா? அதனாலதான் மனம் திரும்புதலை குறித்து நம்முடைய பிதாக்கள் மிக தெளிவாக பேசினார்கள், மிக தெளிவாக பேசினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை கூட சொல்லிவிட்டு நான் உங்களோடு வேத வசனத்தின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு 3 தலைமுறையாக தேவனை அறியாத விக்கிரக வழிபாடு செய்து வந்த ஒரு குடும்பம். அவங்க வீட்டின் முற்றத்திலே ஒரு பெரிய வழிபாட்டு பகுதி இருந்தது. அவங்க குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. அந்த வீட்டில் 23 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பிள்ளை, அவள் 3.5 ஆண்டுகளாய் கை கட்டப்பட்டு அறையில் பூட்டப்பட்டிருந்தாள். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை. அவளை கையை அவிழ்த்து விட முடியாது. அவள் என்ன பண்ணிடுவா, கையும் காலும் கட்டி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணிடுவான்னா வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், துணியை அவிழ்த்து போட்டுட்டு தெருவில் ஓடிடும். அந்த பிள்ளை 3.5 வருஷமா அறைக்குள்ள போய் பூட்டி போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய கூடாரத்திற்கு அழைத்து வந்தாங்க. அவங்க வந்த பொழுது பிள்ளை கை கட்டப்பட்டிருக்கிறது, அவளை ஒரு இடத்துல கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் அவர்களிடத்தில் கேட்டு விசாரித்தேன், ஜோம் பண்ணோம். ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று 21 நாட்கள் அந்த சகோதரி அந்த பிள்ளைக்காக நான் உபவாசித்து ஜெபிக்க பிளான் பண்ணேன். அப்போ ஜெபித்து விட்டு நான் திட்டமிட்டு குறிப்பிட்ட நாளை நியமித்தோம். ஜெபம் நடக்க ஆரம்பிச்சு, பிரேயர் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏறத்தாழ ஒரு 15 நாள் ஆயிட்டு. ஏற்கனவே அடிக்கடி உபவாசித்து சரீரங்கள் அதிகமான ஆரோக்கிய நிலையில் இல்லை. ஆனா தோதர் அந்த பிள்ளையின் வேதனை அவ்வளவு அழகா இருப்பா. அந்த பிள்ளை ஒரு ஏழை குடும்பம், 3 தலைமுறையாய் தோத்திர பொல்லாப்பை பின்பற்றி பின்பற்றி குடும்பத்தை பார்த்தா நரகாக்கினிக்குள் தள்ளப்பட்ட ஒரு குடும்பம். அவ்வளவு வேதனை. இந்த குடும்பத்திற்காக ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு தான் அந்த ஜெப நாட்களை நான் பிளான் பண்ணேன். 15 நாள் ஆயிப்போச்சு. பிள்ளைக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி வந்ததோ அப்படியே இருக்கு. நம்ம மெலிஞ்சதுதான் மிச்சம். அப்ப நான் மனசு கேட்காம 15வது நாள் இரவில், பொதுவாக எப்பொழுதும் காலை 5 மணி முதல் 6 வரை, 10 முதல் 1 வரை, 3:30 முதல் 5 வரை, 6 முதல் 9 வரை, 12 முதல் 1 மணி வரை 5 செக்ஷன் பிரேயர் நடக்கும். ராத்திரி 12லிருந்து 1 மணி வரைக்கும் ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த பிள்ளைய பார்க்குறேன். அது பெப்பரப்பேன்னு இருக்கு, தூங்கவே செய்யாது, தூங்கவே செய்யாது. அப்ப நான் அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட இந்த அப்போ இது மாதிரி ஒரு மேஜை தான், இந்த மேஜைக்கு காலை பிடிச்சிட்டு முழங்கால் போட்டு மேஜைக்கு காலை பிடிச்சிட்டு சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு 15 நாள் ஆச்சு, நான் மெலியிறனே தவிர இந்த பிள்ளையில ஒரு மாற்றமே இல்லை. உண்மையிலே நீங்க என்னை காப்பாத்தி ஆகணும். எனக்கா சுட்டியாவது என்ன செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்திருங்கன்னு மேசைக்கு காலை பிடிச்சிட்டு அழுதேன் 1 மணிக்கு. தோத்திரம் அழுதுட்டு தோத்திரம் போயிட்டேன். எனக்கு மனசு கேட்கல. என்ன சரி 15 நாள் ஆயிட்டு, ஒரு கண்ணு தூங்கினா கூட ஒரு வித்தியாசம் வந்துன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு பலனா இருக்கும் இல்ல. கொஞ்சம் தூக்கமாவது வந்துச்சு அப்படின்னாது ஒரு சேஞ்ச் வந்தா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குமே. ஆனா ஒரு மாற்றம் இல்லை. அப்போ நான் காலையில் 5 மணி செக்ஷனுக்கு வந்தேன். அப்புறம் 10 மணிக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஒரு சபையில் ஒரு சகோதரியின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். என் மகனே, அவர்களை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல், நான் விடுதலையாக்குவேன், நீ உன் கடமையை செய். ஆவியானவர் என்னிடத்தில் பேசின வார்த்தை இன்னைக்கு எனக்கு மறக்கலப்பா. என் மகனே, அவர்களை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல். அதனாலதான் சொன்னேன், சில தீமைகள் நம்மை விட்டு விலகும் பொழுதே நமது வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்து விடும். அவர்களை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல், நீ நான் அவர்களை விடுதலையாக்குவேன், நீ உன் கடமையை செய் அப்படின்னா. இது 16வது நாள் காலையில் நடக்குது. அப்ப நான் அந்த குடும்பத்தார் எல்லாரும் கூப்பிட்டேன். 5 பேர் அன்னைக்கு பகல் கூட்டத்தில் இருந்தா. அவங்க எல்லாருக்கும் சொன்னி, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சம்மதிச்சாங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சம்மதித்தார்கள். அவ்வளவுதான். இயேசுவுக்காக வாழ உங்களை ஒப்புக் கொடுக்கணும். சம்மதித்தார்கள். அன்றைக்கு மாலையில் 3:30 ஜெபத்தை முடித்து விட்டு என் பக்கத்து சபையில் ஒரு சிநேகிதர் இருந்தார், ஒரு பாஸ்டர். அவர் நல்ல ஹெல்த்தியான மனுஷன்.
அவரை நான் கூப்பிட்டுட்டு போய் தோத்தர் அந்த வீட்டில் 3 தலைமுறையா வச்சிருந்தாங்க இல்ல, அது ஒரு சில சாக்கு நிறைய கட்டுனேன். அவன் கட்டி அதை அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் சாயந்தரம் ஜெபத்துக்கு வந்தேன். அந்த பிள்ளைகள ஒரு மாற்றம் இல்லைன்னு, எந்த மாற்றமும் கிடையாது. நான் சாயந்தரம் போய் எல்லாத்தையும் சுத்திகரித்தாச்சு. 6:30 மணி ஜெபத்துக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு ஜெபம் முடிஞ்சு மறுபடியும் 12 மணி ஜெபத்துக்கு நான் உட்கார்றேன். 1 மணிக்கு ஜெபிக்க முடிக்கிறேன். அந்த பிள்ளை அப்படியே தான் இருக்கு. மறுபடியும் மேஜையின் காலை போய் பிடிச்சுக்கிட்டு சொன்னேன், ஆண்டவரே, நேற்றைக்கு ஜோ கேட்டேன், இன்னைக்கு காலையில் அந்த குடும்பத்தாரிடத்துல வசனத்திற்கு கீழ்ப்படிய சொன்னீங்க, அதையும் செய்ய வச்சாச்சு. போதா குறைக்கு 3 தலைமுறைமா அவங்க பின்பற்றி வந்ததை தோத்திரம் எடுத்துட்டு போயிட்டேன். இதுக்கு மேல அங்க ஒன்னும் இல்லை. ஏதாவது செய்தறதா இருந்தா செய்திடணும் சொல்லி இல்லை, நம்மளை ஏளனமா பேசுவாங்கன்னு சொல்லி மறுபடியும் பலிபீடத்து முன்னால வந்து உட்கார்ந்து அழுதுட்டு நான் 1 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடி 4:45 மணிக்கு ஆலயத்திற்குள்ள வருகிறேன். அவன் கூடாரத்துல அந்த தாயையும் பொண்ணையும் காணும். தாயையும் பொண்ணையும் காணும். எனக்கு ஒரே பயமாயி போச்சு. ஏன்னா அது ஒரு பயங்கரமான காடு. பிரதர் அங்க வந்திருக்கார் தெரியும். அம்மே, பயங்கரமான காடு. எந்திரிச்சு ஓடுனாலும் நமக்கு தெரியாது என்னடா பண்றதுன்னு சொல்லி ஓடி போய் அந்த கரைக்கு பெண்கள் டாய்லெட் பக்கம் போனா அங்க ஒரு காட்சியை கண்டேன். பிள்ளைக்கு கை அவந்திருக்கு, கால் அவந்திருக்கு, கையில ஒரு பிரஷ் வச்சிருக்கா. நானு பயத்தில் அம்மாட்டு கேட்டேன், எம்மா என்ன கட்டவிழ்த்து விட்டுருக்கிய? என்ன இவன் என்ன ஓடிடுவாள்ல, நமக்கு புத்தி அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்ல, எம்மா என்ன கட்டவிழ்த்து விட்டுருக்கிய? தோத்திரம் கையில பிரஷ் வச்சிருக்கா. பல்லெல்லாம் தேய்க்க விட மாட்டான், நம்மளாத்தான் பிடிச்சு தேய்ச்சி விடணும். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு 4:30 மணி போல என்ன அம்மான்னு தட்டி எழுப்பினா. 2 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை என்ன அம்மைன்னு கூப்பிட்டு, பாஸ்டர் மாமா இப்ப வரும், கூட்டம் தொடங்க நேராச்சு, அம்மா எழும்புங்க பல்லு தேய்ச்சண்டாமான்னு கேட்டா. அப்போ தோத்தர் இவ்வளவும் கேட்டப்போ எனக்கு பிள்ளைக்கு கையை கட்டி வைக்க தோணல, எல்லாம் அவுத்து விட்டேன். நான் பல்லு தேய்ச்சிருக்கேன். எப்ப சுகாச்சுன்னு எனக்கே தெரியாதுடா, எப்ப சுகாச்சுன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. என் பிள்ளை நல்லா இருக்கா. நான் இதையும் சொல்றேன் தெரியுமா, ஒரு மனிதன் தீயவைகளை தன்னை விட்டு விலக்கும் பொழுதே மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டு, ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுதே மாற்றங்கள் வர ஆரம்பித்து விடும். அதை நான் எப்பொழுதும் சொல்ல, கனம் என்பது கனப்படுத்துகிறவர்களிடத்தில் வருகிறவனுக்குத்தான் வரும். 2, கனம் என்பது கனவீனத்தை ஏற்படுத்துகிறவைகளை தன்னை விட்டு விலக்கும் பொழுது வந்துவிடும். அதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தகப்பனாக பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2025 ஆண்டு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற வருடமாய் இருக்கட்டும். நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை கனம் பண்ணுகிற வருடமாக இருக்கட்டும். நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். மறுபடியும் அந்த வசனத்தை ஒன்று படிக்கலாம். 149 அதனுடைய 9ஆம் வாக்கியம். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் இந்த கனம் இந்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இங்கே பரிசுத்தவான்களுக்கு தேவனால் அருளப்படுகிற அந்த கணத்தை குறித்து அவர் பேசுகிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த இன்னும் வலியுறுத்த காரணம் என்ன? நீங்க நல்லா கவனிக்கணும். சபைகளிலே மிக கவனமாக ஆமென் தோத்திரம் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள். ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு நான் ஆண்டுகளுக்கு முன் சென்றிருந்தேன். அந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பிப்பதற்கு முன்னே அந்த போதகர் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், வேறுபாட்டை குறித்து பேசக்கூடாது. 2, ஆமென், காணிக்கையை குறித்து பேசக்கூடாது. இந்த 2 காரியங்களை குறித்தும் என்னோடு ஆமென் தோத்திரம் சொன்னாங்க.
எனக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய சபை என்ற பெயரில் தான் நடத்துறாங்க. ஆனா அவங்க சொன்ன காரியம் ஒன்று, வேறுபாட்டை குறித்து பேசக்கூடாது. அப்படி என்றால் பரிசுத்த ஜீவிதம் குறித்து, பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசக்கூடாது, வேறுபாட்டை குறித்து பேசக்கூடாது, காணிக்கை குறித்து பேசக்கூடாது. வேறுபாடு பரலோகத்தை பாதிக்கும் காரியம், காணிக்கை பிள்ளை விசுவாசிகளை பாதிக்கும் காரியம். காணிக்கை குறித்து பேசவில்லை என்றால் இவன் ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். வேறுபாட்டை குறித்து பேசவில்லை என்றால் பரலோகத்தின் திட்டம் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். அப்ப நான் திருச்சிட்டு சொன்னேன், தயவு செய்து நீங்க இதை குறித்து பேசக்கூடாது. நான் அப்படி கட்டுப்படுகிற ஆள் அல்ல. அந்த ரெண்டை குறித்து மட்டும்தான் அன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசினேன். என்ன, நான் ஏற்கனவே பிரசங்கம் எடுத்துட்டு போறேனே, கையில இருக்கு தேவ வார்த்தை. ஆனா அவர் அதை குறித்து பேசண்டான்றார். ஆனா எனக்கு தெரியும், அந்த வேறுபாடு வரும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். வேறுபாடுகள் வித்தியாசப்படும் பொழுது மாற்றங்கள் வரும். அது சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது பரிசுத்தவான்களுக்கு வரும். என்ன வரும்? ஆமீன். இந்த கனம், இந்த கனம். அப்ப நம்ம படிக்க வேண்டிய பகுதி இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிற அல்லது சொல்லுகிற இந்த கனம் என்ன, எந்த கனம் என்பதை நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 4வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களின் இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையில் இந்த கனம் பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே கர்த்தர் தடை மாற்றுவீரார். இந்த கனம் பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். இந்த கனம் எந்த கனம்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இந்த கனம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் தேவனுடைய பிரியம் இவர்கள் மேல் இருக்கும். இவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். இவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், இந்த சபைக்குள்ள 1000 பேர் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிரியம் எல்லார் மேலும் இருக்காது, பரிசுத்தவான்களின் மேல் இருக்கும். உங்க வீடுகளில் சில ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். உங்களோடு பணிபுரிகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள், படாதவர்களாக இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த கனம் யார் மேல்? நீதிமான்கள் மேல் இருக்கும். எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் நேசிக்கிறது என்பது இயல்பு. தெய்வம் நம்மை நேசிக்கிறார் என்பது ஆச்சரியம் இல்லையா? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னா வேற வழி இல்லை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் எங்களை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களோ? உடனே அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? நீங்க அந்த வார்த்தையை எனக்கு ரிப்பீட் பண்ணுங்களேன். உம்மை விட்டு நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற போக்கடம் இல்லை, அதனால உமக்கு பின்னால வர்றேன்னு. உம்மை விட்டு நாங்கள் எங்கே? இத மாதிரி ஒரு இடம் வேறு இல்லை. இதை விட ஒரு வார்த்தை கிடைக்கிற இடம் வேறு இல்லை. இதை விட பாதுகாப்பான இடம் வேறு இல்லை. இது மத்தியான சாப்பாடு, சாயந்தரான சாய, ராத்திரியான டிஃபன், பாடி போயிட்டே இருக்கு. இத மாதிரி இன்னொரு இடம் எனக்கு இல்லை, அதனால வேறு போக வழி தெரியல. அவர் சொல்லுகிற விதம் அப்படியே நம்ம லோக்கல் சிந்தனையில படிச்சா, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? எங்க போகணும்னா வேற வழி இல்லைன்னு அர்த்தம். ஒரு இடம் இருந்திருந்தால் ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். இத மாதிரி இன்னொரு இடம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இடத்தில் தோத்திரம், நம்ம தெய்வத்தை நேசிக்கிறோம். அதை விட தெய்வம் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் ஆச்சரியம். அல்லேலூயா. அப்போ நம்ம நேசிக்காம இருந்தா அது பாவம், ஆனா அவர் நேசித்தார் அது ஆச்சரியம். அப்ப இந்த உலகத்தில் நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் கணம், நம் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தால்
நேசிக்கப்படுகிறோம். ஆமென். இன்னொரு வேதம் தமிழ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகிறார். ஆண்டவர் என் மேல விருப்பம் வைக்கிறார். ஆண்டவர் என் மேல விருப்பம் வைக்கிறார். இந்த கனம் யாருக்கு உண்டாகும்? பரிசுத்தவான்களுக்கு. அப்ப நான் பரிசுத்தமாய் வாழ வரும் பொழுது தேவனுடைய அன்புக்குரிய ஒருவனாக மாறுகிறேன். தேவன் நேசிக்கிற ஒருவனாக மாறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், பழகிறோம், விட்டுறோம். சிலரை ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், ஆனா சிலரை விட்டு விலகவே நமக்கு மனசு இல்லை. சில ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தா பொழுது விடுகிறது வரைக்கும் பேசலாம், தெரியுமா? என்ன நீங்க ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? சோதரர், அது உண்மைதானே. சில நன்மை நம்ம இந்த திக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேச அமர்ந்தோம் அப்படின்னா தோத்துறோம், மணிக்கணக்கா பேசிட்டே இருப்போம். என்னுடைய ஒரு சில சிநேகிதர்கள் எனக்கு இருக்காங்க. அது நான் இன்னைக்கு ரொம்ப யார்கிட்டையும் ரொம்ப பெட்டா பழக மாட்டேன். என்னுடைய கஷ்டப்பட்ட நேரத்தில் என் கைபிடிச்சு நடந்த சிநேகிதர்களை இன்னைக்கு நான் விட்டதே இல்லை. எனக்கு உயிர் நண்பர்கள். தோத்தர், அவங்க கூட எவ்வளவு டிராவல் பண்ணவும் நான் விரும்புவேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு பேண்ட் 2 ஷர்ட்டை ஒத்த நேரத்துக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த நேரத்தில் என்ன நண்பன் என்ற வார்த்தையை உச்சரித்த யாரையுமே நான் இதுவரைக்கும் இழக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு கிருபையா உதவி செய்தார். அதில் ஒரு சிநேகிதன் எனக்கு உண்டு. அவர் நான் கோயம்புத்தூரில் அவர் இருக்கிறார். அந்த பக்கத்தெல்லாம் டிராவல் பண்ணி போகும் பொழுது நான் அவரை பார்க்காம வரவே மாட்டேன். 2 நாளைக்கு முன்னால் கூட திருப்பூர் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது 2 பேரும் அவங்க ஃபேமிலி அங்கே ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அவரை ஒன்று பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷமே வரும். அவருக்கும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் 2 பேர் ராத்திரி சில நேரத்தில் 12 மணிக்கு முன்னால் ஜோம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பேச இருந்தா, அவன் மனைவி ராத்திரி 5 மணி 6 மணி வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அவ ஒரு முறை எங்களை பார்த்து கேட்டா, அவங்க 2 பேருக்கும் போர் அடிக்காதான்? அன்பிலே களங்கம் இல்லை என்றால் நேரம் நமக்கு பொருட்டாவே இருக்க. இப்ப நிறைய பேரு பாஸ்டர் என்னால ஜோம் பண்ண முடியலம்பாங்க, ஜெபிக்க முடியலம்பாங்க. அப்ப அவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உன்னுடைய அன்பு சரியில்லை. நான் அப்படித்தான் சொல்லுவேன். பிரேயருங்கிறதே வித்தியாசம். நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு மல்லி 1/2 கிலோ 1/4 கிலோ மிளகு சீரகம் 500 இப்படி லிஸ்ட் சொல்றது இல்லை. நம்ம ஒரு ஆள்கிட்ட உட்காந்து ஒரு உயிர் நண்பர்களாக இருக்கிற 2 பேர் பேசிக்கொள்ளும் பொழுது மணிக்கணக்காக நம்ம பேசுறோம் இல்லை. அன்பு தெளிவா இருக்கும்னா நம்ம 2 பேருக்கு இடையில பேச்சுக்கு நேரம் போறதே தெரியாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இருதயங்கள் ஒன்றுபட்டதில்லை. அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு பிள்ளை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா 2 பேர் உட்கார்ந்தா பொழுது போறதே தெரியாது. அப்ப என்னால ஜெபிக்க முடியலன்னு ஒருத்தன் சொல்றான்னா, நீங்க ஆண்டவரை புரிஞ்ச விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. புரிந்து கொண்ட பிரச்சனை, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா ஜெபம் என்பது நல்லா இருக்கீங்களா, இப்படித்தான் ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கீங்களாப்பா, தோத்திரம். இப்போ நம்ம சாதாரணமாக நான் கிளம்பும் பொழுது நம்ம சொல்லப்பா நான் போயிட்டு வரேன், ரொம்ப நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு பலிபீடத்துக்கு முன்னால் போய் சொல்லிட்டேன்ப்பா நேரம் ஆயிட்டு 10:50 ஆயிடுச்சு. அவங்க என்ன 11:15 வர சொன்னாங்க. நான் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தோத்திர சீக்கிரம் வந்துடுவேன், 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நான் சொல்லுதை நான் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர் யார் என்பதை குறித்து தான் உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உட்கார்ந்து ஒரு சிநேகிதரோடு பேசுகிற போல நம்ம ஜெப வாழ்க்கை, அவரோடு இருக்கிற நம்முடைய உறவு சரியா இருந்தா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய பேச்சு அவர் அவ்வளவு செவி கொடுத்து கேட்பார். இன்னைக்கு பகல் வேளை கொஞ்ச நேரம் ஆழமா இவைகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னால் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் என் ஜெப வாழ்க்கை லிட்ரேச்சர் ப்ரேயரா இருக்கு. என் அன்பு தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், இப்படியெல்லாம் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஏன் நல்லா இருக்கீங்களா, பிள்ளை வந்திருக்கேன், ரொம்ப சோகமா இருக்கேன்ப்பா. காலையில் ஊழியத்துக்கு போனேன், ஆண்டோடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு சொன்னேன், எல்லாரும் அழகா கேட்டாங்க. அந்த பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிக்கணும். இப்படியே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம்னா விடிகிறது தெரியாதுக்கா. அது அந்த உறவுல தான் இருக்கு.
அதுதான் சொல்றேன். நான் அவரை நேசிக்கிறது அல்ல, நான் அவரால் நேசிக்கப்படுகிறது தான் என்னுடைய வெற்றி. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த லாசருவும் அவருடைய 2 சகோதரிகளும் இயேசுவை என்ன செய்தார்கள்? நேசித்தார்கள். அவர்கள் நேசித்ததனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வியாதிப்பட்டான் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு உரிமை கிடைத்தது. இவனுக்கு சோமில்ல அப்படின்னு சொல்லுகிற ஒரு கான்பிடென்ட் வருது. சொல்லலாம், என்ன அவரை நேசிக்கிறேன், அதனால அவற்றை போய் எனக்கு முடியலன்னு சொல்றேன். அதே நேரத்தில் இயேசு உயிரோடு எழுப்பின பொழுது, அவர் கண்ணீர் வடித்து அவருக்காக அழுத பொழுது, அந்த யூத மக்கள் சொன்னாங்க, இவர் இவனை எவ்வளவாய் நேசித்தார். அல்லேலூயா. நான் அவரை நேசித்ததுனால தகவல் சொல்லும் உரிமை பெறுகிறேன். ஆனா அவர் என்னை நேசித்ததுனால உயிர்ப்பிக்கும் பலனை பெறுகிறேன். இந்த உலகத்துல அப்பா நம்ம நேசிக்கிறத மாதிரி ஒரு பாக்கி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம 1000 மணி நேரம் ஆராதிச்சாலும் அதன் மேல் விழுந்த கடமை. 1000 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அது நம்ம மேல் விழுந்த கடமை. கோடி ரூபாய் கொடுங்க, அது தெய்வம் தந்ததுல அவருக்குரிய பங்கு. நீங்க அவருக்கு அது வரணும் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம அவரை நேசிக்காம இருப்பது தான் தவறு. நம்ம நேசிக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமே இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறது தான் ஆச்சரியம். அதுதான் பைபிள் சொல்லுது. பரிசுத்தவான்களின் மேல் அவருடைய பிரியம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான பகல் பொழுதில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நான் பரிசுத்தத்திலே வாழ இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு நான் அவரோட கிட்டி சேர 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 அவர் என் மேல வைத்த அன்பு என்னில் பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீ இந்த உலகத்துல தவறு செய்ய செய்ய அது என்னை தேவனை விட்டு என்ன செய்துகிட்டு இருக்கும், தூரப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்க என் ஆண்டவர் பக்கத்துல என்னை கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் அவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் கிருபையாயிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய அன்புக்காக தான்மா, அவருடைய அன்புக்காக தான். நான் அவரை இன்னும் நேசிக்க நான் அவரை ரொம்ப பக்கத்தில் பார்க்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு ரொம்ப ஞானம் உள்ளவர். இயேசு அவ்வளோ ஞானம் உள்ளவர். புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது நம்ம அப்பா ஞானம் உள்ளவர். அவருடைய அன்பு ரொம்ப ஆச்சரியமானது. இயேசு யாரை எங்க வைக்கணும்னு அவர் கரெக்டா தெரிஞ்சிருந்தார். ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தையும் படிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தில் இருந்துமா, பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு முறை கூட ஆமேன் சொல்லுங்க. இப்ப இவர்கள் எல்லாம் யார்? விசுவாசிகள், அப்படித்தானே? அநேகர் இவர்கள் மேல் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்ல? இவர்கள் எல்லாம் யார்? விசுவாசிகள். ஆனா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா அடுத்த வசனம் படிப்போம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எவ்வளவு ஞானமா இருந்திருக்காருல்ல. ஆனா இந்த அறிவு நம்மகிட்ட இல்லாததுனாலதான் நிறைய பேர்கிட்ட நம்ம எல்லாம் ஏமாந்துகிட்டே இருக்கும். அவர் தெளிவா தான் இருந்திருக்கார். நமக்கு தான் அறிவு கிடையாது. எத்தனை பேற்றை ஏமாந்திருக்கோம் இந்த வருஷங்கள்ல. கடந்த ஆண்டுகளில் இவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி, இவர்கள் ஆதரிப்பார்கள் என்று நம்பி, இவர்கள் என்னை பார்த்து கொள்ளுவார்கள் என்று நம்பி எத்தனை பேற்றை கொடுத்துட்டு திருப்பி கிடைக்காம படாத பாடுபட்டிருக்கோம் நம்ம. ஆனா அவர் தெளிவாத்தானே இருந்திருக்கிறார். அவர்கள் யாரும் விசுவாசிகளாக இருந்தும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் அவர்களை நம்பினபடியால், அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யல? இணங்கவில்லை. இயேசு திரளான ஜனங்களை ஒரு சர்க்கிளா வச்சிருக்கார். திரளான ஜனங்கள்.
அதுக்கு பிறகு இயேசுவை சுற்றிலும் 70 பேர் கொண்ட கூட்டம், இவங்களை தள்ளி வச்சிருக்கார். அடுத்து 12 பேர் கொண்ட ஒரு கூட்டம், அவர்களை கொஞ்சம் தூரமா வச்சிருக்கார். அடுத்து 3 பேர் கொண்ட ஒரு கூட்டம், பேதுரு, யோவான், யாக்கோபு. அடுத்து ஒரு தனி மனுஷன், யாரு? யோவான். அப்ப யோவானோடு பழகுகிறது போல யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்க 3 பேரோட பழகல. யோவான்கிட்ட ஷேர் பண்றது பேதுருகிட்டையும் யாக்கோபுட்டையும் அவர் என்ன செய்யல, ஷேர் பண்ணல. இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போற இடத்துக்கு மற்ற 9 பேரை என்ன செய்யல, கூட்டிட்டு போல. இந்த 12 பேரையும் வச்சிருந்த இடத்துல அந்த 70 பேரை என்ன செய்யல, வைக்கல. அந்த 70 பேருக்கும் கொடுத்த டியூட்டியை தன்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவங்களுக்கு சொல்லல. அப்ப யாரு யாரு எங்க நிறுத்தணுமோ அங்க அவர் தெளிவாத்தான் நிறுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம அதை செய்யாததுனாலதான் ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு அது தெரியாம போனதுனாலதான் ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு அந்த அறிவில்லாததுனாலதான் ஏமாற்றப்படுகிறோம். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் 12 பேர்ல ஒருத்தன் பேப்பையெல்லாம் இருந்திருக்கானே, தோத்தர் எல்லாருமே பரலோகத்துக்கு போனா காட்டி கொடுக்க ஒரு ஆள் வேண்டாமா? அம்மை தோத்திரம் இருக்கட்டும், விடுங்க. அப்ப இன்றைக்கு பகல் வேளை அவர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். அப்ப இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரையும் குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எல்லாருடைய ஜப குறிப்பிலையும் இன்னும் ஒரு ஜப குறிப்பு தான் பிரதானமா இருக்கணும். இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பரிசுத்தம். என் வீட்டை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் குடும்பத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் திருச்சபையை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் எல்லையை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் திருச்சபையின் எல்லையை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். அப்ப கேட்கலாம், எதற்காக? அவர் என் மேல் இன்னும் பிரியமாயிருக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில சொல்றேன்ப்பா, ஆமென் தோத்திரம். தேவன் சிலர் ரொம்ப நேசிப்பாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? தோத்திரம். சிலர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. சில பேரண்ட்ஸ் இதனாலதான் பிள்ளைகளை இழக்கிறதுக்கே ஒரு காரணம். பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருப்பாரப்பா, பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கும் அம்மா, ஆனா பிள்ளைகள்கிட்ட காட்டிக்கிட மாட்டான். அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? பாசத்தினாலதான். சோறு கொடுக்க காரணம் என்ன? பாசத்தினாலதான். ஆனா நம்முடைய அன்பை வெளிக்காட்டுவதில் அநேகர் கஞ்சத்தனம் உள்ளவங்களா இருப்பாங்க, கஞ்சத்தனம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு முறை அமை ஸ்தோத்திரம், நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளாக ஒரு 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 ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு பகுதிக்கு போயிருந்த, மன்னிக்கணும், ஒரு பகுதிக்கு போயிருந்தோம், ஒரு இடத்துக்கு. பேர் வேணாம், லைவ்ல போகுது இல்லைங்களா, அதனால வேணாம். போயிருந்த பொழுது ஒரு பாஸ்டர் வீட்டில் ஒரு இரவு நாங்கள் தங்கி இருந்தோம், அவருடைய வீட்டு மாடியில். அப்ப நானும் என்னுடைய பழக்கம் எப்பவுமே என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதில் கவனமா இருப்பேன், சிரித்து பேசுவதில் ரொம்ப விருப்பமா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். நான் எப்பவுமே நான் ஜோலியா இருக்கிறது இல்லை, ஜாலியா இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு கர்த்தர் ஒரு மனைவி தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். என் பிள்ளைகளோடு நேரத்தை அவங்களுக்கு நான் வீட்டில் பாஸ்டராயும் இருக்கணும், நல்ல கணவனா இருக்கணும், நல்ல புருஷனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும், குடும்ப தலைவரா இருக்கணும். அதனால பலிபீடத்தில் இருக்கிற மாதிரி நான் எங்க போய் இருக்கக்கூடாது. வீட்டில் எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படிவிடுவோம்னா சட்டாப்பத்தான் தலையில இருக்கும். புரியுதா இல்லையா? ஏன்னா நான் தோத்தர் ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அதனால நம்ம ஜாலியா இருக்கிறது என்னுடைய தோத்தர் ஒரு பழக்கம். அன்னைக்கு நான் அந்த வீட்டில் ஒரு இரவு ஒரு மத்தியானம் வரைக்கும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அப்ப என்னுடைய மூத்த மகளுக்கும் அந்த போதகருக்கு ஒரு பிள்ளை இருக்கா. அந்த பிள்ளைகள் 2 பேரும் தங்களுடைய தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த பிள்ளை இரவுல அவள்கிட்ட பேசி ஒரே அழுகையா. அவரும் ஒரு பாஸ்டர், அறியப்படுகிற ஒரு பாஸ்டர் தான். அவர் சொன்ன ஒரு பாட்டை, உங்க அப்பா மக்களேன்னு கூப்பிட்டாங்க, எனக்கு 24 வயசு ஆகுது, எங்க அப்பா என்னை ஒரு முறை கூட தோத்தர் அப்படி கூப்பிட்டதில்லை. நீங்க என் வீட்டில் இருந்த அந்த ஒரு இரவும் பகலும் எங்க வீடு பரலோகம் மாதிரி இருந்துச்சு.
அவரும் அந்நிய பாஷை பேசுவார், அவருக்கும் குட்டி குட்டி தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். அவரும் எழும்பி நின்று பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவார். அவர் புல் ஜிப்பாலேயே சுத்திரம் பண்ணிச்சு, என்ன பார்த்தாலாவது அரை பாவியா தெரியுது இல்ல, தோத்துரும். ஆனா பெத்த பிள்ளை சொல்லுது, எங்க அப்பா என் மேல அன்பா இருக்கிறது எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க உணர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என் மகள்கிட்ட சொன்னாலாம். இப்படி ஒரு தகப்பனுக்காக நாங்க ரொம்ப வருஷங்கள் ஏங்கி இருக்கிறோம், நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன், ஆனா அந்த அப்பாவை கேட்டா என் பிள்ளை எங்களை புரிஞ்சுக்கல. நான் உங்க அப்பாட்ட பேசினேன், புரிஞ்சுக்கல. என் பிள்ளைய என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றார் அவர். ஆனா அவர்கிட்ட முழுக்க முழுக்க பாசம் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன செய்ய தெரியல, அதை பகிர்ந்து கொள்ள தெரியல. அதான் சொல்றேன், அன்பு இருக்கு சிலருக்கு, அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியல. இந்த இடத்தில் கணவனா மனைவி குடும்பம் உள்ள எல்லா பாஸ்டர்ஸுக்கும் சொல்றேன், இந்த தவறை நீங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆவியில நிரம்புறது மட்டும் இல்லை, சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரிந்தவன் மட்டுமே சபை நடத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப கல்யாணம் ஆகாதவர்களை என்ன செய்யுது, அவர்கள் அந்நகர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மரிக்கும் வரை பிரதிஷ்டையில் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது, அன்பாய் இருக்கும் பொழுது, அதை மனசுல ஒண்ணு வச்சிருக்க மாட்டார். பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் சரி, குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் சரி, அவங்க மூன்று தன்மையிலும் அவங்க தன்னை எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? யாரை அவங்க நேசித்தாங்களோ, யாரை தெய்வம் நேசித்தாரோ அந்த அன்பை அப்படியே பகிரங்கப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி பழகணும். கேட்டீங்களா? வெளிப்படுத்தி பழகும் பொழுது நம்ம இன்னும் அநேகர் நேசிக்க ஏதுவாகும். நல்லா இருக்கீங்களான்னு வாய் திறந்து கேட்கணும், சிரிக்கணும், அன்பா இருக்கணும், நம்மிடத்தில் இருக்கிறத கொடுக்கணும், நம்ம இயல்பா வாழணும். அப்படி வாழும் பொழுது அழிந்து போகிற உலக பொருட்களினால் நீங்கள் யாரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? நிறைய சபைகள் வளராததற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு பக்கத்திலையும் ஒரு சில ஆவிக்குரிய சபைகள் இருக்கு, சொன்னா உங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்லலை. ஏன்னா உங்களை சார்ந்த ஒரு சிலர் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பாஸ்டர் நின்னா கூட சிரிக்க மாட்டான். பாஸ்டர்யா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நான் ஊழியக்காரங்கள்ட்ட கூட்டங்களுக்கு, நீங்க வயது முதிர்ந்தவர்கள், நீங்க கண்டிப்பா பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஏரியா ஆளு தான், உங்க பிராண்டு தான். தோத்திரம் கிட்ட நின்னா கூட ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டார். நான் கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு வைப்பார். அப்ப இவங்க எப்படி சபை வளரும்? எப்படி சபை வளரும்? நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படாத நண்பன் இருக்கிறான், அவனுக்கு நம்ம உதவியா இருக்கலைன்னா நம்முடைய சபை எப்படி வளரும்? நான் சொல்ல புரியுதா இல்லையா? தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொஞ்ச நாள் 60 வயசு 70 வயசு ஆகும். அவங்க அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை குடும்பங்களிலிருந்து வருமே தவிர வெளியிலிருந்து மக்கள் வரமாட்டாங்க. அது வரணும்னு சொன்னா நம்ம சபை மக்களை எவ்வளவு நேசிக்கிறதை விட ரட்சிக்கப்படாதவர்களை நம்ம அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபைக்கு வெளியில சிநேகிதர்கள் நமக்கு வேணும். தேவன் பிரித்தெடுத்தார்னு சொல்லி கிளவிகளுக்கு மட்டும் பாஸ்டரா இருக்கப்பட கொஞ்ச நாள் கழித்து சபையை காணாம போயிடும். தோத்திரம். வெளியிலே தோத்திரம் இருக்கிறவர்களோடு எவ்வளவு நாம் அன்பாய் பழகுகிறோமோ அந்த அளவிற்கு நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய அன்பு பிரகடனப்படுத்தப்பட்டா மட்டும்தான் வெளி சபைகள் வெளியிலிருந்து வெளி ஜனங்கள் திருச்சபைக்குள்ள வர முடியும்ல. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சில ஆட்கள் அவங்க சபையை விட்டா ஒரு புது ஆத்துமாக்கள்கிட்ட வீடு சந்திக்கவே போக மாட்டான். என்னுடைய ஒரு பாலிசி, குறைஞ்சது டெய்லி 5 வீடு ஜோம் பண்ணி இருப்பேன். நேற்றைக்கு உடனே ஓடி போனேன் இல்லையா? நைட் 2 வீடுக்கு ஜோம் பண்ணிட்டு தான் போயிருப்பேன். இன்னைக்கும் கூட்டம் முடிச்சிட்டு 4 வீடுக்கு ஜோம் பண்ணிட்டு தான். ஒரு நாள் 5 வீடு, 5 வீட்டுல ஒரு வீடு இதுவரைக்கும் கால் சவிட்டாத வீடா இருக்கும். டெய்லி ஒரு வீடு, புது வீட்டுக்கு நான் கால் வச்சிருப்பேன். எந்த ஊருக்கு சுத்தி ஊழியம் செய்தாலும் சரி. இன்னைக்கு காலையில ஏன் பிந்தி வாரேன்னு நினைக்கிறீங்க? 8:30 மணியிலிருந்து ஓபி இருக்கும். ஓபி எப்ப முடியுதோ அப்பந்தான் சேர விட்டு எழும்ப முடியும். புரியுதோ இல்லையோ? அதர் பேசியன்ஸ் வெளியிருந்து வாரவங்களை சந்திச்சுட்டு தான் வெளியே வரணும். ஏன்? தேவை உள்ளவர்கள் பலதரப்பட்டவர்கள் வருவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இயேசு நம்முடைய தெய்வம் பிரியம் வைத்தார். அந்த பிரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினான்னு படிப்போமா? அல்லேலூயா.
என் பிரசங்க இயல்பா இருக்கா இல்லையா? உங்களுக்கு போர் அடிக்குதா? ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறியா? நல்லா தானே இருக்கிறியா? இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் எடுங்க. நம்ம சபைகளெல்லாம் வளரணும்ப்பா. நான் இதுக்கு ஒரு 3-4 கன்வென்ஷனுக்கு வந்தாச்சு, இன்னும் கோயிலை இடிச்சு புதுசாக்கல. சீக்கிரம் இதை இடிச்சுட்டு பிரிச்சு கட்டணும். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16-17 வசனங்களை படிங்க. ஞானஸ்நானம் பெற்று இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. இது எதற்குன்னு நீங்க பார்க்கணும். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஏற்கனவே நெருங்கிய உறவு உண்டு. இரவு நேரமானால் 2 பேரும் தான் பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை முறை இல்லையா? பைபிள் சொல்லு, இரவெல்லாம் அவர் என்ன செய்தார்? ஜெபித்தார். காலையில வந்து ஊழியத்தை செய்கிறார். அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையில் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதான் அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிற. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அடுத்து சொல்லுகிறார், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதா தந்தவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவங்க 2 பேரும் எப்படித்தான் இருக்காங்க? ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாத்தான் இருக்காங்க. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? பிதாவாகிய தேவன் இயேசுவை ரொம்ப என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். சரி, அவங்க 2 பேரும் நேசிக்கிறது, அவங்க 2 பேரும் சைலண்டா பேசி இருக்க வேண்டியதானே? அப்ப ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லுகிறார்? அவர் இயேசுவை நேசித்ததை அவ்விடத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்க குடும்பத்தில் தெய்வம் தெய்வம் உங்களை நேசிப்பார் என்றால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவர் உங்களை நேசிப்பதை அவர் தானாகவே வெளிப்படுத்தத்தான் செய்வார். நீங்க எப்பவுமே புரியணும், அவர் நம்மை நேசித்தா இருந்த. இப்ப நம்ம இருக்கிறோம்ல, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். அதனால ஆலயத்தில் வந்து பாடுகிறோமா, ஆராதிக்கிறோமா, துதிக்கிறோமா, நம்ம கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சில சபையில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா, சில ஆட்கள் ரொம்ப பவ்யமாக அப்படியே வந்து ஆராதிச்சுட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. ஆலயத்தில் வந்து ஆராதனை ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா இருக்கிற இடமே மறந்து பாட்டாக இருந்தாலும் சரி, கை தட்டுறதா இருந்தாலும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, எனக்கு ஒரு பிள்ளை, அவள் தெய்வத்தை அறியாத குடும்பத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள் வந்தவள். ஆமா, அவள் ஆலயத்தில் எப்போ வந்தாலும் ஒரு 2 அல்லது 3வது அந்த லைன்ல இருப்பா. அவள் யாரையும் கண்டுகிடவே மாட்டான், யாரையும் கண்டுகிடவே மாட்டான். அவள் ஆராதனையை கண்டா நமக்கு இன்னும் ஆராதிக்கணும்னு தோணுமுக்கா. எப்படி தெரியுமா? கண்ணை மூடிட்டு பாட்டுன்னா அவள் பெர்க்மான்ஸ் ஆகிடுவா. அது யாருக்கு பாட்டோ அந்த ஆளாவே அவன் மாறிடுவான். ஆராதனைன்னா அவன் கண்ணிலிருந்து கண்ணீரா வரும். அப்பான்னு கூப்பிட்டான்னு வைங்களே, உண்மையிலே அந்த வார்த்தை அப்படித்தான் யாருக்கு. அனாதையான பிள்ளை, அதுக்கு பெற்ற தகப்பன் கிடையாது, ஆதரவுக்கு யாருமே கிடையாது. தோத்தர் அவளுடைய சரித்திரமே வேற. ஆனால் அவள் ஆராதிக்க ஆரம்பிச்சா 100% பிள்ளை ஆயிடுவான். அதுக்கு என்ன காரணம்னா, அவளுக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு பிளவு இல்லை, அவ்வளோ பாசம். ஆனா இதை நம்ம வெளிப்படுத்துறோம்ல. இன்னைக்கு நம்ம சிலரை நீங்க பாருங்க, பாஸ்டர் கையை தட்டுங்க, அல்லேலியா சொல்லுங்க, வாயை தரைங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா யாருக்கோ வேண்டி நம்ம அல்லேலியா சொன்ன மாதிரி இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பா வேலைக்கு போயிட்டு உள்ள வந்த உடனே அம்மா பிள்ளைய பார்த்து அப்பா வருது கெட்டிப்பிடின்னு சொன்னா அப்பா என்ன சொல்ல, போட்டி அப்புறம் இல்லையா இல்லவா?
அது காரணம் என்ன? பிள்ளைக்கு தெரியணும் எனக்கு அப்பா வருது, ஓடி போய் தோல்ல தொங்கிக்கிடணும். பிள்ளைக்கு தெரியணும் அப்பா வருது, பிள்ளை அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கணும், அப்பா வாங்கன்னு, அப்பா கையில் இருக்கிற பேக்கை வாங்கணும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து நடக்க வேண்டியதல்ல, இது தானா தெரியணும். இது என்னுடைய தகப்பன், நான் அவரோடு நேரத்தை செலவிடும் பொழுது யாரையும் கவனிக்க கூடாது. அப்ப நம்ம தெய்வத்தை சிநேகிக்கிறதுனாலேயாக்கும் பாடுகிறோம், தெய்வத்தை சிநேகிக்கிறதுனாலேயாக்கும் ஆராதிக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இது கடமைக்கு அல்லப்பா, நம்ம தெய்வத்தை நம்ம சிநேகிக்கிறதுனால. ஒரு அல்லேலூயா. ரொம்ப நேரம் இருக்குமோ குறுக்கு தரிக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஏதேசம் உங்களை நான் இருத்தி 50 நிமிஷம் ஆகுது, நான் பிரசங்கம் தொடங்கி 50 நிமிஷம் ஆச்சு. தோத்திரம். அதுதான் எனக்கு குறுக்கு வலிக்குது, எனக்கு குறுக்கு வலிக்குது. ஆனாலும் நான் இருக்கிறேன்னு ஏன் தெரியுமா? நான் எங்க அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பைபிளை எடுத்துட்டு நான் காலையிலே ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேனே. ஏன் தெரியுமா? நான் எங்க அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரிடத்தில் வந்தேன்? ஏன் அவரை பாடுறேன்? ஏன் அவரை ஆராதிக்கிறேன்? நான் அவரை நேசிக்கிறேன். அப்படித்தானம்மா? ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இந்த ஆராதனைக்கு, இந்த பாடலுக்கும், இந்த காணிக்கைக்கும், இந்த கொடுத்தலுக்கும் பின்னால ஒரே ஒன்றுதான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம வெளிப்படுத்துறோம்ல, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோம்ல, இதே மாதிரி அவரும் சும்மாவே இருக்க மாட்டார் பிரதர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறத நீ படிக்கிற இடத்துல அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார், வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறத நீங்க வேலை செய்கிற இடத்துல அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். தோத்திர. ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் இருக்கிறத, கர்த்தர் உங்களை நேசிக்கிறத உங்க ஊழிய ஸ்தலத்தில் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உங்களை எந்த அளவுக்கு ஒரு இடத்துல நல்லா நிறுத்தணுமோ அந்த இடத்துல அவர் நிறுத்திக்கிட்டே இருப்பார். இப்ப பாருங்களேன், நீங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நம்ம விடுறோமா இல்லையா? என்னதான் நம்ம ஸ்கூலுக்கு, நானும் பிள்ளைகளை வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு விட்டவேன், அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. 8 மணிக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா எவ்வளவுதான் முன்னாடி ரெடி ஆனாலும் பிள்ளை வேன்ல கொண்டு விட்டுக்கிட்டு டைய உரிக்க சரியாக்கி தானே விடுவோம். அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் ஒழுங்குபடுத்துறோமா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? எந்தாலையும் போட்டு நம்ம விட முடியாது. ஏன்னா அது என் பிள்ளை, என்னால் நேசிக்கப்படுகிற என் பிள்ளை. கடைசி நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்துகிட்டே தானே இருக்கும். ஏன்? அது கடமை அல்லம்மா, என் மேல், நான் என் பிள்ளையின் மேல் வைத்த அன்பு, நான் என் பிள்ளையின் மேல் வைத்த அன்பு. அப்ப அந்த பிள்ளையை நான் நேசிக்கிறேன் இல்ல, அதே மாதிரி தான் என்னுடைய தகப்பனும் என்னை நேசிக்கிறத 4 பேர் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். ஐயா இது என் பிள்ளை, ஐயா என் பிள்ளைப்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்து கேட்கலப்பா, 4 பேர்த்து சொல்லுங்க நான் உங்க பிள்ளைன்னு இயேசு என்ன செய்யல, கேட்கல. ஆனா அந்த ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பிதாவே முன் வந்து சொல்லுகிறார், இவர் யார் தெரியுமா? அதுக்கு அவசியம் என்ன? நீங்க சொல்லாம இருந்தாலும் அவர் உம்முடைய நேசகுமாரன் தானே. அவர் சொல்லாம இருந்தாலும் அவருக்கு நீங்க நேசகுமாரன் தானே. அவருக்கு சொல்லுதா, எனக்கு எப்படி சொல்லாம இருக்க முடியும், பிள்ளை இல்லையா? அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க பரிசுத்தத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும். அது என்ன கனம் தெரியுமா? அவர் உங்க மேல பிரியம் வைப்பார். அவர் உங்களை பிரியம் வைக்கும்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிக் கொடுப்பார், ஏய் இவன் யார் தெரியுமா? நான் நேசிக்கிற பிள்ளையாக்கும். அதாவது தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. தோத்திரம். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு சொல்றேன், அபிரகாமனுடைய மனைவியை பக்கத்து இவன் நம்ம எகிப்து ராஜா என்ன செய்திருந்தான், கூட்டிட்டு போயிருந்தானா. இவங்க 2 பேரும் ஒரு ஏடா கூட பண்ணிக்கிறாங்க. எப்படி? தங்கச்சின்னு வேற சொல்லிக்கிட்டுறாங்க. கூட்டிட்டு போயிடுறான். ராத்திரி நேரம் வீட்டுக்கு போயிடுறான். இல்லை, அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, மரியாதையா வீட்டுக்கு அனுப்பி கொன்னு விடுவேன். அல்லேலூயா. பாருங்க, அவங்கிட்ட போய் என்ன சொல்லுதார், அவன் சொல்லு, அவன் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாரா இல்லையா? பக்கத்து நாட்டு அரசனுக்கிட்ட போய் சொப்பனத்துல சொல்லுதார். அவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. அப்ப அவர் என்ன நேசிக்கிறதுனால பக்கத்து வீட்டு ராஜா கிட்ட போய் சொல்லுதார். அவன் யார் தெரியுமா? அவன் என் தீர்க்கதரிசி. உனக்கு அவன் ஜோம் பண்ணுவான்,
அவனை விட்டு வெளிப்படுத்துறார் பாருங்க. ஐயா ஏம்மா, உங்களை அவர் நேசிச்சா உங்களை விரோதிக்கிறவன் வீட்டுக்கு அவன் போவார். என் பிள்ளைய நீ தொடாத, கொல்லுவேன் வந்தேன் பாரு. நான் சொல்லுது உனக்கு புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க எனக்கா பேசுறதுக்கு யாரும் இல்லையே பாஸ்டர், எனக்காக ஆதரவுக்கு யாரும் இல்லையே, இவரை விட வேற யாரு வேணும்ன்றா நீ? நம்ம என்ன சொல்றோம்? ஆதரிக்க யாரும் இல்லையே, நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கா பேசுறதுக்கு யாரும் இல்லையே. ஏப்பா, உனக்கு யார் வேணும்? இதை விட யார் வேணும்? இதை விட. அதனால இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். இது எந்த கணம்? என்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற கணம். என்னவர் பிரிய வைக்கிறார். அவர் என்ன சொல்? இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்படுகிறது? அவை சமுதாயத்திற்கு சொல்லப்படுகிறது. யாருக்கு சொல்லப்படுகிறது? சபைக்கு சொல்லப்படுகிறது. யாருக்கு சொல்லப்படுகிறது? என்னை நிந்திக்கிற மனிதனுக்கு சொல்லப்படுகிறது. நீ ஆண்டவருடைய கிருபையில் உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை என் அப்பன் வெளிப்படுத்துவார். என் அப்பன் வெளிப்படுத்துவார். உங்களை ஏளனம் பண்ணுகிற மனிதர்களுக்கு முன் உங்களை அப்பன் வெளிப்படுத்துவார். உங்கள் நீதியை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் உண்மையை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் பரிசுத்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். உன்னுடைய இயலாமையை அவர் வெளிப்படுத்துவார். உன்னுடைய தேவையை அவர் வெளிப்படுத்துவார். உங்களுடைய நீதியை அவர் வெளிப்படுத்துவார். நாம் அல்ல, கர்த்தரே அதை செய்வார். காரணம், அவர் நம்மை நேசிப்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த தான் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல இன்னொரு காரியம், நான் இப்ப உங்களை எழுப்பி விடல, இப்ப எழுப்பி விடல. ஒரு 15 நிமிஷம் இருக்கு. அந்த ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துட்டு எழுப்பி விட்டுறேன். என்ன, இப்ப எழுப்பி விட்டா செய்தி முடியாது, மொத்தத்திலே முடியாது. இருந்தாலும் தோத்திர சொல்றேன். அப்ப கவனிங்க. அந்த இடத்துல ஒரு தடவை கூட நம்ம இப்ப படிச்ச வசனத்தை படிப்போமா? ஒரு தடவை கூட படிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். நல்லா கவனிங்க. இதை யார் கண்டார்? பரிசுத்த ஆவி அவர் மேல் வருகிறதை கண்டார்களா? கண்டாரா? கண்டார். அப்போ அவர் என்னை நேசிக்கிறது, அவர் எனக்கு எதை வெளிப்படுத்தணுமோ அதை எனக்கு வெளிப்படுத்துறார். உலகத்துக்கு எதை வெளிப்படுத்தணுமோ உலகத்துக்கு அதை வெளிப்படுத்துறார். அபிஷேகம் வெளிப்பட்டது இயேசுதான் கண்டார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தாங்களா? கண்டார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய தனிப்பட்ட நிலை. நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் என்னை நேசிக்கிறத நான் அறியவும் என்னோடு இடைபடுவார். அவர் என்னோடு நேசிக்கிறதை தேசம் அறியவும் என்னோடு என்ன செய்வார்? இடைபடுவார். அதனால தாவீது சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு இல்லையா? அவன் 65 சங்கீதமா, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான 60 வரை அந்த வசனத்தை ஒண்ணு எடுங்க. அல்லேலூயா. நன்றி அக்கா. வாரை எடுப்படன் சொல்லக்கா. 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 17 வாக்கியம். பைபிள் அழகா சொல்லுதில்ல, ஐயா நீர் என்னை துணை செய்து என்னை தேற்றுகிறதை நான் உணர்கிறேன். அதுதான் நீர் எனக்கு தருகிற அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் வெளிப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறது. எதற்கு அடையாளம்? அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிவதற்காக. அல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிவதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவர் நேசிக்கிறார் என்பதை உலகம் அறிவதற்காக உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்த அவர் பேசினார். ஒரு அல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த பகல் வேளை ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ மக்களுக்கு சொல்லுவேன், எப்பொழுது எங்கே நம்மை வெளிப்படுத்தணுமோ அவர் வெளிப்படுத்தி இருப்பார்.
வெளிப்படுத்தி இருப்பார். அவர் ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் எதையும் செய்வார். அவர் எதையும் செய்வார். நான் இந்த வார்த்தையை சொல்லுவதில் என்னுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு யோசேப்பை அமர வைக்க வேண்டிய இடத்தில் அமர வைப்பதற்காக 7 வருடங்கள் செழிப்பையும் 7 வருடங்கள் முழு உலகத்தையுமே பட்டினி போட்டவர். ஒரு மனுஷனை, தான் நேசிக்கிற ஒரு மனுஷனை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைப்பதற்காக இவ்வளவு செய்வார்னா, ஏம்மா உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க தலைமுறைய, உங்க வாழ்க்கைய அவர் நேசிப்பது உண்மையானால் உனக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்காக அவர் என்ன செய்ய மாட்டார்? எனக்காக பேச வேண்டிய இடத்துல அவர் பேசி இருப்பார். எனக்காக யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் அவர் செய்திருப்பார். ஏன் தெரியுமா? என் தெய்வம் என்னை நேசிப்பதை வெளிப்படுத்துவதில் அவ்வளவு பிரியப்படுகிற ஒரு தெய்வம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களை அவர் உயர்த்தி வருகிறாரே, உங்கள் குடும்பங்களை உயர்த்தி வருகிறாரே, உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி வருகிறாரே. இது எது என்று கேட்கிறீங்க? உங்க ஜெபத்திற்கு கிடைச்ச பதிலா? இல்லம்மா, என் அப்பன் உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அமைச்சல சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் வெட்கப்பட்ட ஸ்தானத்தில் என்னை இன்னும் வச்சிருக்கீங்களே, அவமானப்பட்ட ஸ்தானத்தில் இன்னும் என்னை வச்சிருக்கீங்களே. ஆமீன். அந்த இடத்துல தலைநுமர பண்ணி நல்ல வஸ்திரம் உடுக்கவும், நல்ல ஆகாரம் புசிக்கவும், ஆமீன், வெட்கப்படாமல் வாழவும் என்னை வச்சிருக்கீங்களே. ஏன் தெரியுமாம்மா? ஆமீன், அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கு பகல் வேளை இந்த திருச்சபை மக்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்ப்பா. ஒரு ஆர்ப்பரிப்பா சொல்லலாம்ல, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால அவர் தம்முடைய அன்பை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? உங்களை அபிஷேகம் பண்ணி அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்காக பேசி அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அடையாளங்களை கொடுத்து வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு சுகத்தை விளம்பி அவர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்களை கேட்டு வெளிப்படுத்துகிறார். மீதிய ராத்திரி சொல்லவா? ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய மம்மா மாதிரி அவர் கஞ்சாமுட்டியே கிடையாது. அவர் நம்ம நேசிக்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு வாட்டி பைபிள் நம்ம வாசிக்கிறோம் இல்ல, இவங்க எல்லாம் மறுரூப மலைக்கு போறாங்க இல்லையா? அங்க இது மாதிரி ஒரு வாட்டி பேசுவாரா இல்லையா? இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லுவாரா இல்லையா? செவி கொடுங்கள்னு சொல்லுவாரா இல்லையா? அப்போ இவர் என்னுடைய குமாரன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். யார் யாருக்கு வால் போஸ்ட் அடிக்கா? மைக்கோலோன்ஸ் பண்ணியாளா? இல்லை, நேத்தைக்கு மைக்கோலோன்ஸ் நேத்தைக்கு நம்ம சர்ச்சிலிருந்து பண்ணாங்களா? ஆமை தோத்தர் ஆற்றூர்லேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார். எப்பா பிரைஸ் இல்லை, நீங்கள் இந்த வாரம் என்ன சிதறாளுக்கா வாரியேன்னு. ஆமை ஆமாம், என்னடா யார் சொன்னான்னே? இதான் இப்போ தான் ஒரு வண்டி கூட்டிக்கிட்டே போகுது. ஆமா, ஒரு வண்டி கூப்பிட்டுக்கிட்டே போகுது. பாருங்க, நம்ம எல்லாம் மைக்கு கட்டி பெர்மிஷன் வாங்கி நம்ம அலௌன்ஸ் பண்ணுதோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மைக் அலௌன்ஸ் யார் பண்ணா? பிதாவாகி தெய்வம்லாம் பண்றார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன செய்? செவி கொடுனா. நம்ம சிலர் பேச தவறினாலும் நமக்கா பேச என் அப்பன் தவற மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் என்ன இல்லடா நேசிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த பகல் வேளை ஆணித்தரமா சொல்றேன், அமை தோத்திரம், என்னை விட என்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வத்தை ஆக்கும் இந்த பகல் வேளை நான் ஆராதிக்க வந்திருக்கேன். அல்லேலூயா. என்னை விட என்னை சிநேகிக்கிற நான் அவரை நேசிப்பதை விட அவர் என்னை நேசித்தார். அதான் சொன்னேன், என்னை விட, நான் என்னை நேசிப்பதை விட அவர் என்னை நேசித்தார். ஏன் தெரியுமா? என்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வத்தை ஆக்கும் இன்னைக்கு நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வத்தை ஆக்கும் இன்னைக்கு நான் ஆராதிக்கிறேன். என்னை சிநேகிக்கிற ஒரு தெய்வத்தை ஆக்கும் இன்னைக்கு நான் தேவ சமூகத்திலே தேடி வந்திருக்கிறேன். அந்த தெய்வம் சொல்லுகிறார், உன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆராதிக்கிறதுல கஞ்சத்தனை வைக்கவே விட. இந்த உணர்வு கொண்ட ஒரு பிள்ளைய ஆராதனைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க, கூடி வாங்க, இப்படி எல்லாம் சொல்லப்பட. ஏன்னா இவங்களால வாங்கன்னு கூப்பிடண்டா, இவங்களால வராம இருக்க. அல்லேலூயா. அதுக்கு மேல அந்த 9 மணி கழிஞ்சு அவனால இருக்க
முடியாது. 10 மணி கழிச்சு அவனால் ஆராதிக்காம இருக்க முடியாது. ஏன்னா அது தெய்வத்தை சிநேகித்தலாக்கும். இது நன்மைக்கு வேண்டி அல்ல, இது விடுதலைக்கு வேண்டி அல்ல, ஒரு உயர்வுக்கு வேண்டி அல்ல. அவர் சிநேகமுள்ள தெய்வம். அதனாலதான் பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய். ஆண்டவர் 3 முறை கேட்பார்ல. அந்த கேள்விக்கு என்ன, இவர்களை பார்க்கிலும் என்ன நேசிக்கிறியாப்பா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாரையும் மாதிரி நம்ம நேசிக்கிறது இல்லை, எல்லாரை விட அவரை நேசிக்கிறது. ஏன்னா அவர் நம்மை எப்படி நேசித்தார்? தன்னை விட நம்மை நேசித்தார். அவரு தன்னை விட இல்லையாப்பா, சரிதானே? தன் ஜீவனை பார்க்கலும் நம்மளை நேசித்தார்ல நம்முடைய தெய்வம். தன்னை விட அவர் நம்மை நேசித்ததனால நம்மள்கிட்ட கேட்கிறார், ஐயா நீ உன்னை நேசிப்பதை விட என்னை நேசிக்கிறாயா? நீ இவர்களை நேசிக்கிறதை விட என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் உன்னை நேசிக்கிறதை விட, இவர்கள் என்னை நேசிக்கிறதை விட நீ அதிகமாக நேசிக்கிறியா? இன்றைக்கு பகல் வேளை ஆணித்தரமா சொல்லணும், ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் இந்த பகல் வேளை ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க அன்பை அவருக்கு வெளிப்படுத்துவீங்க? சொல்லுங்கண்ணே. தேங்க்யூ ஆண்டவரே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஷாகரபலத்துனா ரிகரமஹந்தலா ஷியகரபலத்துனா. உங்க அன்பை நீங்க சொல்ல முடியுமா? அக்கா வயது முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க, உயர்த்த முடியலைன்னா உங்க வலது கை நெஞ்சு மேல வச்சுட்டு, லவ் யூ லார்ட், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நானும் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க, கை கீழே போடுங்க. ரொம்ப நன்றி அம்மா. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத எந்த இடத்துல எல்லாம் உங்களை வெளிப்படுத்த முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க உரிமையோட வெளிப்படுத்துங்க. அப்பா உங்களை வெளிப்படுத்துறத நீங்க பார்க்க முடியும், நீங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடியும், உங்களை உயர்த்துகிறத நீங்க பார்க்க முடியும். ஏம்மா உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குது, நீங்க நல்லா இருக்கிறது உங்க அப்பனுக்கு பிடிக்காதா? நம்ம என்ன போராடி தான் அவருக்கு வாங்க கிடைக்க தராரா? இல்லைம்மா, நீங்க அவங்கள நேசிச்சு பாருங்க. ஒன்னு அவர் வாழ வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு தான் விடுவார். அவருக்கு தெரியும் உன்னை எங்க வைக்கணும்னு, கரெக்டா கொண்டு வச்சிருப்பார். நமக்கு அப்பனை விட மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளவுதான், 5 நிமிஷம் இருக்கு. ஒரு பாட்டு பாடிட்டு அவர் உங்களுக்கு, அவர் நேசிக்கிறதுனால தான், இயேசுவை அவர் நேசித்ததுனால முதல்ல கொடுத்த வெளிப்படையான அறிமுகம் என்ன? அவருக்கு கொடுத்த அபிஷேகம் தான். இன்னைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் அநேகரை தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியை பத்தி நான் பிரசங்கமே பண்ணல. அப்பா நம்மளை நேசிக்கிறதுக்கு நமக்கு தருகிற ஃபர்ஸ்ட் அடையாளமே நமக்கு தந்த அபிஷேகம் தான். அக்கா சொல்லுது புரியுதா இல்லையா? இந்த பாட்டை பாடிட்டு ஒரு கணம் இணைந்து ஜெபிப்போம், பாடி தேவனை துதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. என் கூட ஆராதனை ஆராதனை ஆராதனை. அருமை. என்ன பாடுங்க பாடுங்க. அன்பு கூறுவே அப்பா ஆராதிப்பே. ஒரு முறை கூட
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஆமென். Yes Lord. Oh Ramashakara. தேவன் நம்மை புரிய வைக்கிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல பாடுங்க. அப்படியே ஜெப நிலைமைக்கு வாருங்கள். ஜெப நிலைமைக்கு வாங்க. ஒரு கணம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ஆராதனை. அவர் உங்களை நேசிப்பதை அபிஷேகம் பண்ணி அடையாளப்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அநேகரை தொடப் போகிறது. ஆராதனை ஆராதனை இயேசுவே. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. அன்புவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அநேகரை கர்த்தர் புதிய அபிஷேகத்தில் அவர் அடையாளமிடப் போகிறார். ஆராதனை ஆராதனை எங்கே இயேசுவே.
அபிஷேகம், ஒரு புதிய தேவ கிருபை. ஆராதனை ஆராதனை. அப்படியே வானம் திறக்கப்படும் அநேகரை கத்தெடுத்த பகல் வேளையில் ஒரு புதிய அபிஷேகத்தில் தொடர்புகிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அபிஷேகம் ஒரு அடையாளம், தேவ கிருபை ஒரு அடையாளம், தேவ வல்லமை ஒரு அடையாளம். இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறது. ஆமென். என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியும். அபிஷேகம் ஒரு அடையாளம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பகல் வேளை சிலரை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். நான் நேசிக்கிற சிலர், என்னால் நேசிக்கப்படுகிற சில குடும்பங்கள் இந்த இடத்தில் இருக்கிறது. அவர்கள் மேல் என் வல்லமையை விளக்க பண்ண போகிறேன். இழந்து போன கிருபை, இழந்து போன அபிஷேகம், மங்கி போன ஆராதனை, மங்கி போன ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு பகல் வேளை புதுப்பிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் தேவன் பிரிய வைக்கிறார், தேவன் பிரிய வைக்கிறார். இன்றைக்கு பகல் வேளை அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் ஆவியில தேவனை துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை சில தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தளர்ந்து போன சில பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஆவிக்குரிய விடுதலை இந்த பகல் வேளை உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் சில குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், சில மனிதர்களுக்கு முன்பு இழப்புகளின் நடுவில் இருக்கிற சில குடும்பங்களில் நான் இடைபட போகிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று இயேசுவை வெளிப்படுத்தினது போல என் பிள்ளை நாம் நேசிக்கிற ஒருவள் என்பதை இந்த ஜனத்தின் நடுவில், இந்த சமுதாயத்தின் நடுவில், இந்த தேசத்தின் நடுவில் நான் வெளிப்படுத்துவேன். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை உன்னை இந்த தேசத்திலே அடையாளப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே ஆராதித்து விடுதலை எடுத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற இடத்தில் சில பிள்ளைகளை என் தேவன் அடையாளப்படுத்த போகிறார். ஆமென். தேவன் உங்களை நேசிக்கிறதை உன் பிள்ளைக்கு தருகிற வெற்றி ஒரு அடையாளமாய் இருக்கும். சத்துருவின் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்துக் கொள்கிற சில திட்டங்களை இன்னைக்கு ஆண்டவர் முறியடிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் முறியடிக்கிறார். இன்றைக்கு பகல் வேளை உன்னை அணைத்து விட நினைக்கிற, உன் விளக்கை அணைக்க நினைக்கிற சில அந்தகார வல்லமைகளை இன்றைக்கு பகல் வேளை தெய்வம் வைத்து அபிஷேகம் சில குடும்பங்களுக்காய் வழி திறக்கிறது. சத்துருக்களுக்கு முன்னதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை இந்த உலகம் அறியும்படி என் அபிஷேகம் வெளித்தடா. விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தேவன் விடுதலை நடந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அநேக நாட்களாய் நடைபெறாமல் இருக்கிற சில காரியங்களை இந்த வருஷத்திலே என் தேவனாகிய தந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது இது எப்படி சம்பவித்தது என்பதை மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவில் என் கரத்தை உனக்காய் வெளிப்படுத்தி வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும் பொழுதே ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் இந்த பகல் இயேசுவின் நாமத்தில் சில விடுதலை உண்டாகிறது. ஒரு வழி திறக்கப்படுகிறது. இயேசுவின் விடுதலை
அநேக முறை திரும்பி வந்த ஒரு கடிதம் நன்மையாய் முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அநேக முறை திரும்பி வந்த ஒரு கடிதம் ஆமென் தோத்திரம் நன்மையாய் முடிகிறது. உன்னால் முடியாது என்று ஒதுக்கி வைத்த சில இடத்திலே உனக்கு தேவன் ஒரு வெற்றியை தரப்போகிறார். அது வெற்றியை தரப்போகிறார். இதை சாதிக்க முடியாது என்று நீ நினைத்த சில இடங்களிலே பரலோகம் அதை செய்கிறது. தேவ தூதர்கள் அதை செய்கிறார்கள். சில வியாதிகள் இப்பொழுது சுகமாக்கப்படுகிறது. சில பலகீனத்தின் கட்டுகளை என் தேவன் தருகிறார். உன்னை செயல்பட விடாதபடி முடக்கி போட்ட சில வல்லமை இன்றைக்கு புயல்வடும் தெய்வம் உங்களை சிநேகிப்பதை அடையாளப்படுத்துகிற வருடம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னோடு தெய்வம் இருக்கிறாரா என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கிறது. இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை அடையாளப்படுத்தின தெய்வம், இயேசுவை அடையாளப்படுத்தின தெய்வம் சில குடும்பங்களை இந்த ஆண்டில் அடையாளப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தாரா, என்னை தெய்வம் ஊழியத்திற்கு அழைத்தாரா என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தேன் என்பதற்கு இந்த ஆண்டுகளில் உன் நிமித்தம் நடக்கும் சில கிரியைகள் அடையாளம். மோசேயை தெய்வம் அழைத்தார் என்பதற்கு அவன் கையில் இருந்த கோல் அடையாள சின்னமாய் இருந்தது போல இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் வைக்கிற அபிஷேகம் என்று சொல்லுகிற அந்த கிரீடம் ஒரு அடையாளம். ஜீசஸ் இந்த வார்த்தை யாரின் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதோ அவர்களால் இனி மௌனமாய் இருக்க முடியாது, மௌனமாய் இருக்க முடியாது. சில குடும்பங்கள் விடுதலை விரும்புது. இங்கே ஆராதிக்கிற நேரத்தில் சில வீடுகளில் விடுதலை, சில வீடுகளில் விடுதலை, சில வீடுகளில் விடுதலை. ரட்சிப்புக்குள் நின்ற சில பிள்ளைகளை தெய்வ கிருபையை விட்டு அகற்றும்படி போராடுகிற சில தேசாதிபத்திய வல்லமைகள் இன்றைக்கு பகல் வேளை கட்டவிழ்க்கப்படும். விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அடுத்ததாய் சொல்லுகிறார், சிலரை அடையாளப்படுத்தும்படி சில பிள்ளைகளின் நிமித்தம் என் ஊழியம் வெளிப்படுவதற்காக சிலரை வரங்களினால் நிரப்ப விரும்புகிறேன். இன்னைக்கு பகல் வேளை வாஞ்சிக்கிறவர்கள் கரம் தட்டி ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. அவ்வளவுதான். கர்த்தர் தெளிவா சொன்னா, என் பிள்ளைகளை கொண்டு சபையில் நான் பேசுவேன். ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் என் பிள்ளைகளின் மேல் வைக்கப்படுகிறது. ஆமென். பிதாக்கள் தவறின ஒரு தெய்வீகமான அனுபவங்கள் இன்றைக்கு பகல் வேளை கொடுக்கப்படுகிறது. ஊழியத்திலே கர்த்தர் சிலரை தீர்க்க தரிசன ஆவியோடு என் தேவன் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அக்கா பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சபை இழந்து போன ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இன்றைக்கு பகல் வேளை கொடுக்கப்படுகிறது. ரிசீவ் இட். இந்த சபையில் இருந்து ஒரு தலைமுறை எழும்ப போகிறது. அது தேசத்திலே தெய்வ சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை. அது அடையாளம், அது அடையாளம், அது அடையாளம், அது அடையாளம். இயேசுவின் நாமத்தில் ஊழியங்கள் விசாலப்படுகிறது, ஊழியங்கள் விசாலப்படுகிறது. அநேக குடும்பங்களுக்கு நேரா ஒரு தேவ கரம் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். தேவ கரம் வெளிப்படுகிறது. ஒரு பனியை போல ஒரு தேவனுடைய மகிமை இதோ வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி நீ மௌனமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் உன் நாவை பேச வைக்க போகிறார். உன் நாவு பேச போகிறது, உன் வாய் பேச போகிறது. உன்னுடைய வாயிலே ஒரு எக்காலத்தை வைக்க போகிறேன். அடக்க முடியாத ஒரு சத்தம் இன்றைக்கு பகல் வேளை வெளிப்படுகிறது.
அவன் நாம விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னார். இந்த திருச்சபைகள் இழந்து போன ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாட்டின் கிருபையை இந்த தலைமுறையில் நான் மறுபடியும் எழுப்புவேன். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், கிருபாசனம் சபைகள் இழந்து போன ஒரு வெளிப்பாட்டின் ஊழியங்கள் இந்த தலைமுறைகளிலே நான் எழுப்பி அதே கிருபையின் சால்வையை மறக்கப்பட்டதும் தொலைந்தது போனதுமான ஒரு தேவ கிருபை மறுபடியும் எழும்பி வருகிறது. அதற்காக என் சமூகத்திலே அழுது கொண்டிருக்கின்ற சில பிள்ளைகளின் மேலே கர்த்தருடைய கரம் அமருகிறது. வயது வித்தியாசமின்றி வானம் திறக்கப்படுகிறது. புறாவை போல வெளிப்படுகிற அந்த உன்னத அபிஷேகம் சிலருடைய முழங்கால்கள் யுத்த குதிரைகளின் கால்களாகிறது. இன்றைக்கு பகல் வேளை முதல் அது இயேசுவின் நாமத்திலே தேவ கிருபையினால் அதை மூடுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதியவைகளை செய்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உன்னை நான் நடத்தி வந்த பாதைகள் உன்னை உருவாக்குவதற்காகவே என் மகிமையின் சால்வை உன்னிலிருந்து வெளிப்படும் பொழுது இந்த உலகம் ஆச்சரியப்படும். இந்த இடத்துல பேசுற நிறைய பேர் தீர்க்க தரிசன பாஷை பேசுகிறத நான் பார்க்கிறேன். அது வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வியாக்கியான வரங்கள் சபையில் வெளிப்படுவதாக. அநேகருடைய பாஷைகளில் வெளிப்பாடுகள் இருக்கிறத பார்க்கிறேன். தேசத்தோடு பேசுகிற ஒரு சபை, தேசங்களோடு பேசுகிற சபை, மலை மேல் இருக்கிற பட்டணம். நானஞ்சே என்னேசு என்னோடிருப்பதா. நானஞ்சே என்னேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே என்னேசு என்னோடிருப்பதா. இந்த ஜனத்தின் மேல் நீ பிரியமாய் இருக்கிறீர் என்பதை இந்த பகல் வெளிப்படுத்துகிறேன். சரீரத்தின் சில உள்ளறைகளில் பலகீனத்தை சுமந்தவர்களாக என் சத்த எல்லையில் இருக்கிற சில தேவ பிள்ளைகள் இந்த பகல் வேளை இருக்கிறார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை சுகமாக்குகிறேன். இயேசு சுகமாக்குகிறேன். வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். நீ சுகமடைவாயாக, நீங்கள் சுகமடைவீர்களாக. இந்த இரண்டாவது நாள் பகல் பொழுதிலே கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய வியாதி நீங்கி நான் சுகமாக்கினேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகமளிக்கிற வல்லமை இந்த சிறு சபைக்குள் வெளிப்படுகிறது. Oh yes, the mighty touches.